நான் தனியா தான் இருந்திருக்கேன் இவ்வளவு நாள். எனக்கு ஒரு குடும்பமா எனக்கு கொடுக்காது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. சொல்லுதியா சொல்லுகிற எப்படி இருந்த பங்காளி அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 10 அண்ட் எபிசோட் 11 ஓட ரிவ்யூ தான். இந்த பிக் பாஸ் டீம் இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து எந்த மாதிரி கண்டென்ட் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த கண்டஸ்டன்ஸ் பக்காவா டெலிவர்லாம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆதிரை வந்து எஃப்சிக்கு அப்படி பாசமா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் ஹெவி கிரவுட் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவங்க சுத்தி இருந்த 50 பேரும் கலைஞ்சு போயிட்டாங்க. உடனே எஃப்சி கேட்கறான், சொல்லு எல்லாரும் போயிட்டாங்க, இப்போ சொல்லு, திரும்ப விட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஆதிரை சொல்றாங்க, இப்படிதான் என்கிட்ட பேசுவியா அப்படின்னா. அது இல்லாமா எல்லாரும் இருக்கும் போது பேச முடியாதுன்னு சொன்னல, இப்போ எல்லாரும் போயிட்டாங்க, சீக்கிரம் சொல்லு அப்படின்னா. உனக்கே தெரியுதா என்கிட்ட நீ எப்படி பேசுறன்னு புரியுதா அப்படின்ட்டாங்க. ஏமா உனக்கு புரியுதா? அவன் தான் ரொம்ப பதட்டமா கேட்கறான்ல, சீக்கிரம் சொல்லி தொலைப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது கூட முன்ன மாதிரி தான் என்கிட்ட நீ பேசுறியா, நீ இப்படிலாம் பேசும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேன், என்கிட்ட பேசினா வெளியே தப்பா போயிடும்லாம் நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எஃப்ஜே, அம்மா அப்படிலாம் நினைச்சுதான் உங்ககிட்ட பேசிருக்க கூட மாட்டேமா, சாரிமா என்ன மேட்டர்னு சொல்லி தொலைமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க, அதாவது நீ எல்லாரையும் பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசுற, ஆனா என்ன பார்க்க கூட மாட்டல அப்படின்னாங்க. ஏமா இதுதான் ஒரு பிரச்சனைன்னு இவ்வளவு நேரம் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கூடவே நீ என்கிட்ட இந்த மாதிரி பழகாமே இருந்திருக்கலாம், நீ முன்ன மாதிரியே என்கிட்ட இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எப்படி அப்படிலாம் சொல்லாத செல்லும், என்ன இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லி கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளி தோல்ல படுக்க வச்சு ஆறுதல் சொல்றாராமா. இது எல்லாத்தையும் விட கடைசியா ஆதிரை ஒரு மேட்டர் ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதை கேட்டு என் கிட்னியே டச் ஆகி போச்சு. அதாவது உனக்கு தெரியுதா உன்னால நான் எவ்வளவு வீக் ஆயிட்டு வரேன்றது உனக்கு புரியுதா அப்படின்னாங்க. அவருக்கு புரியுது இருக்கட்டுமா, இந்த ஷோக்குள்ள வந்து உனக்கு ஆள் இருக்கு அப்படிங்கிற ஒரு மேட்டரையும் உடச்சு விட்டுட்டு இப்ப இவன் தோல் மேல படுத்து கிடந்துட்டு இவனால நீ வீக் ஆகுற அப்படிங்கறத சொல்றியே, இதெல்லாம் வெளியிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற உன் பாய் ஃப்ரெண்டு அவன் எவ்வளவு வீக் ஆவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? புரியுதா நீ உன்னோட வீக் ஆயிட்டு இருக்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்துட்டோம், ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்தாதான் வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க, இல்லைன்னா துரத்தி விட்டுருவாங்க. அதுலயும் குறிப்பா லவ் கண்டென்ட்லாம் கொடுத்துட்டோம்னு மினிமம் 50 டேஸ்ங்கிறது கேரண்டி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வெளியே அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டே இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து வெறும் ஒரே வாரத்துல அவனை மால்ல பார்த்து சைட் அடிச்சேன், இங்க வந்து அவன் எனக்கு பெஸ்டஸ்ட் நீ என்கிட்ட முன்ன மாதிரி இருந்திருக்கா, இப்ப மாறிட்டியோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ பேசி வலுக்கட்டாயமா லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தா இதை என்னன்னு சொல்ல? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கள்ளக்காதல். ஒரு பக்கம் இந்த லவ் ஸ்டோரியை முடிச்சு சரி ரைட்ரா இப்பயாச்சு கேமராவை திருப்புங்கடா அப்படின்னு சொல்லி திருப்புனா அங்க 2 பேருக்கு வந்திருக்காங்க. யார் தெரியுமா? துஷாரும் அரோராவும். நள்ளிரவு 12:05. இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை என்ன ஏது ஒன்னும் புரிய மாட்டேது. நீ போ கொசு கடிக்கும் தூக்கம் வருது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அரோரா ஒரு பக்கம் துரத்தி விட, அதுக்கு வந்து துஷார் சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுருக்கான். அங்கேயும் அந்த புள்ள திட்டுது, அவன் சாரி கேட்கிறான். இங்க இந்த புள்ள திட்டுது, இவன் சாரி கேட்கிறான். கடைசியில் அந்த புள்ள ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துஷார் இப்படி திரும்பி பார்த்தேன், நான் இங்க ஒருத்தி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அங்க பார்த்துக்கிட்டு இருக்கியா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள அழுகவே ஆரம்பிச்சிருச்சு. சொல்லிட்டு இருக்கேன், எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன். இதுல வேற அரோராக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே கிளம்பி வந்துட்டான். அவன் சொல்ற ஆறுதல பாருங்க, கெமியும் துஷாரும் பேசிட்டு இருந்தாங்களா, அப்ப அரோரா கிட்ட பாத்தியா கெமி துஷாரை கரெக்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மறுபடியும் வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. இவன் தான் உடனே ஆறுதல் சொல்லுவானே, என் தோல்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா தோல்ல போட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். அடே இது என்னதான்டா கண்டென்ட், இது எதுக்குடா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் ஆதிரையை தோல்ல போட்டு ஆறுதல் சொல்றான், இன்னொரு பக்கம் பார்த்தா அரோராவை தோல்ல போட்டு ஆறுதல் சொல்றான். நடுவுல கெமியும் ஆதிரையும் கிளம்பி வந்து நாங்க அரோராக்கு வந்து ஆறுதல் சொல்றோம்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப சபரி மூணாவது நான் ரெடி ஆட்டுமான்னு வர கேட்டுட்டு இருக்கேன். மற்ற சீசன் எப்படின்னு தெரியல, ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் அடிச்சு சொல்வேன், இது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. இந்த சீசனை குடும்பமா உட்கார்ந்து மங்களகரமா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமா நடத்திட்டு இருக்கீங்க. அதை நினைச்சு நீங்களே ரொம்ப பெருமையும் பட்டுக்கலாம்.
சரி அதோடையாச்சும் முடிச்சிருவாங்களான்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் அரோராவும் துஷாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ துஷார் சொல்கிறாங்க, பாரு அது என் மேலே தான் தப்பு, நீ பேசிட்டு இருக்கும்போது நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். அது உன்கிட்டன்னு இல்லை, பிக் பாஸே ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா பாதியை தான் கவனிப்பேன், பாதியை விட்டுருவேன், எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது, அது என் மேலே தான் தப்பு, நான் அனலைஸ் பண்ணி நான் அதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்பயே அந்த வரப்பில் விட மாட்டுது, இங்கே வா இங்கே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கெல்லாம் விட்டுட்டு இருக்கு. அதாவது கண்ணுலேயே அவனை மயக்க ட்ரை பண்ணுறாங்களாமா. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் அசரவே இல்லை. விடு 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 எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது கூட வாவே ஒரு ஹக்காச்சு பண்ணிக்கலாம் வாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஏம்மா நீ ஆடுற ஆட்டத்துக்குலாம் நான் ஆள் கிடையாது, எனக்கு விருப்பமும் கிடையாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என் மேலே தான் தப்பு, நான் கொஞ்சம் இது பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் இருந்துட்டு எஸ்கேப் ஆகி வெளியே போயிட்டாப்ல. ஆக மொத்தத்தில் அரோரா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் எவனா இருந்தாலும் சரி மயக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தோட சுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நினைக்கிற விஷயம் எல்லாருக்கிட்டையும் எடுப்படாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல போல. இல்லை வேணாம் எனக்கு குட் நைட், ஐ அம் வெரி பேட் எக்ஸ்பிளைனிங், ஐ ஒர்க் ஆன் தட். அண்ட் அதுக்கப்புறமா வழக்கம் போல தான் பிக் பாஸ் கரெக்டாக 8 மணிக்கெலாம் அலாரம் அடிச்சு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை மட்டும் எழுப்பி விட்டாப்ல. ஆனால் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் எஞ்சி வந்தாங்களோ இல்லையோ கரெக்டாக பார்வதி எஞ்சி வந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க போல இருக்கு. என்னப்பா இதுக்கு யாருமே என்கிட்ட சாரி கேட்கவே இல்லையே, உப்பு சாதம் அவ்வளோ சாதத்தில் உப்பள்ளி கொட்டினீங்கல்ல, அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கீங்க, எவ்வளோ சாதத்தை கீழே கொட்ட போறீங்க, ஏன் ஒரு ஆளால் சாப்பாடு வீணா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன சாரி எல்லாம் கேட்க சொன்னீங்க, இப்போ நீங்கள் இதுக்கு சாரி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாட்ட போய் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா கனியக்காட்டே போய் கேட்டாங்க, என்ன கனியக்கா உப்பு சாதம் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லாமா நாங்கள் வடவும் போடலான்னு வச்சிருக்கோம், நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் பண்ணல, இன்னைக்கு பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே, அப்போ அதுக்கு நீங்கள் சாரியாக ஃபீல் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தனிப்பட்ட கருத்து எதுவும் சொல்ல முடியாது, டீம் கிட்ட பேசிட்டு வந்து சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆமாம்மா இதுக்கு கண்டிப்பாக சாரி கேட்டு தான் ஆகணும், எனக்கு நியாயம் கிடைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. இவனால யாருமே சாப்பிடல அப்படின்னீங்கல்ல, அதே சாப்பாடுக்காக தான் நானும் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம். பட் என்னதான் பார்வதி காலங்காத்தாலேயே முடிச்சு கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணாலும் இந்த வாட்டி பார்வதி கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா சோத்தில் உப்பு போட்டுக்கலாம், ஆனால் இவங்க உப்புல சோத்தை போட்டுட்டு இப்போ நாங்கள் அதை வடவம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எந்த விதமான நியாயமும் கிடையாது. இவங்க வந்து சாரி கேட்கணும் தான், ஆனா பார்வதி கிட்ட மட்டும் கிடையாது, மொத்த சூப்பர் டீலக்ஸ் வீட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லார்கிட்டயுமே சாரி கேட்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட் எபிசோட்லயும் இதை அட்ரஸ் பண்ணி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம தடுக்கவும் செய்யணும். நாட் ஃபீலிங் சாரி ஃபார் வாட் யூ டிட் அப்படிதானே. அண்ட் அதுக்கப்புறமா காலங்காத்தாலே நாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் டெலிவரி பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு அருமையான கேமை பார்வதி கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்காங்க. அதாவது பார்வதி வந்து கமருதீன் சொல்றாங்க, இந்த வீட்டில் மொத்தம் 9 பசங்க இருக்காங்க, நீ ஒரு பையன் பேரா சொல்லு, நானும் அரோராவும் அந்த பையனுடைய லுக் அண்ட் பர்சனாலிட்டி அதை வச்சு பாயிண்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆஹா இதெல்லாம் கேம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பசங்களோட ஒரு பேர் சொல்லு, நான் அதுக்கு எவ்வளவு மார்க் போடுறேன், அரோரா எவ்வளவு மார்க் போடுறான். சோ ஃபர்ஸ்டா கமருதீன் வந்து பிரவீன் ராஜுடைய பேரை சொன்ன உடனே அரோரா வந்து 6.5 மார்க்ஸ் கொடுத்தாங்க அண்ட் பார்வதி வந்து 6 மார்க்ஸ் கொடுத்தாங்க. I will give 6.5. I would give for Praveen 6. அண்ட் அடுத்த துஷார் பேரை சொன்ன உடனே அரோரா வந்து நான் அவனுக்கு வந்து இன்ஃபினிட்டி பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் பார்வதி வந்து நான் 7 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த சபரி பேரை சொன்ன உடனே அரோரா வந்து 7 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ பார்வதி வந்து அவன் பார்க்க நல்லா தான் இருக்கான், பட் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் ஆனா பார்க்க இன்னுமே சூப்பரா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆனா அந்த ட்ரிம்மை பத்தி யார் பேசுறா பாருங்க. லுக்கா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கான், ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ட்ரிம் ஆனானா சூப்பரா இருப்பான். அண்ட் அங்க இங்கன்னு சுத்தி கடைசியா கமருதீன் கிட்ட வந்த உடனே ரெண்டு பேருமே பிட்ட போட ஆரம்பிச்சாங்க. அப்ப அரோரா சொன்னாங்க, இவன் வந்து பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான். ஏன்னா பாய் ஃப்ரெண்டா இருந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அதுவே ஃப்ரெண்டா இருந்தானா பிரேக்கப்ன்ற ஒரு மேட்டரே இருக்காதுல்ல, என்ன வாய் மட்டும் தான் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு 8.5 மார்க்ஸ் வந்து கொடுத்தாங்க. மார்க்கே போடல 8.5. 8. அப்புறமா பார்வதி வந்து கமருதீனை பத்தி பேசுறதுக்காக ஆரம்பிச்சாங்க. அவன் தப்பு தான் பண்றான், பட் இருந்தாலும் ஃபன்னா ரியாக்ஷன் கொடுத்து அது இதுன்னு பண்ணி ஏதோ சமாளிச்சிடறான், வாய் மட்டும்தான் கொஞ்சம் கோளாறு, மற்றபடி ஆளெல்லாம் கொஞ்சம் அழகா தான் இருக்கேன், இவன் வந்து பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான் அப்படிங்கிற மாதிரி சேர்த்தே விட்ட போட்டாங்க. நான் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான் சொன்னேன், ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு காமெடி வர பண்ணிட்டு கூடவே அவன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிப்பான் பாரு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாந்தி ஒன்று எடுத்தாங்க. அதுலயும் அவன் ப்ரௌன் கலர் வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க. அம்மா கொஞ்சம் அடக்கி வாசிமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்வதி போடுற பிட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் துஷாரா அரோரா ரெடி ஆயிட்டாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எஃப்ஜே அண்ட் ஆதிரை அவங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. நமக்கு ஆள் இல்லையே, யாரையாச்சும் ரெடி பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக கமருதீனுக்கு வாலண்டரா பிட்ட போட்டு கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் அவ்வளவுதான், ஆனா அது ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறுமானதுதான் வந்து விஷயம். அண்ட் அப்புறமா கமருதீன் கிட்ட பார்வதியை பத்தி கேட்ட உடனே நான் ஒரு 8 மார்க் கொடுப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த வீடே பார்வதிக்கு அகைன்ஸ்டா நின்றாலும் அவங்களுக்குள்ள ஒரு அயன் ஹார்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு அடுத்த
பாயிண்ட் என்ன சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அரோரா அவங்களுடைய பிசிக்கல் பியூட்டியை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பார்வதி பார்க்கறதுக்கு அப்படியே என்னுடைய எக்ஸ் மாதிரி தான் இருக்காங்க அண்ட் அதுலயும் எனக்கும் இந்த ப்ரௌன் ஸ்கின் தான் எனக்குமே ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல அண்ட் பார்வதி வெக்கப்படுறத அப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதனாலேயே இன்னும் நோண்டி நோண்டி அதிகமா வெக்கப்பட வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. வெக்கப்படுறது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா வெக்கப்படுறது வந்து அமைதியா கடைசி அவங்களே என்னோட லுக்ஸை பத்தி எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்ட உடனே உங்களுக்கு என்னங்க நீங்க செம கியூட்டா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கொஞ்சிக்கிட்டுலாம் இருந்தாங்க. கடத்துல ஒரு 8 மார்க் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டில் அடுத்த லவ் ஜோடி ரெடி பண்ணிட்டாங்க. அது பார்வதியும் கமருதி தான் அப்படிங்கிறத கொஞ்ச நாள்ல கன்ஃபார்மும் பண்ணிடுவாங்க போல. இது மூலமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போதைக்கு 5 பேச்சுலர் பசங்க மட்டும் தான் இருந்தாங்க. அதுல 3 பேரை ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறது 2 பேர் தான். அதுல ஒன்னு தர்பூசணி நட்சத்திரம் திவாகர், இன்னொன்னு டைட்டில் வின்னர் சபரி. இந்த 2 பேரை கூடிய சீக்கிரம் நீங்க வந்து புக் பண்ணி 50 நாள் இந்த வீட்டுல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக் விட்டா போயிடும். அதுக்கப்புறமா பிக் பாஸ் பார்த்தாப்ல சரி ஓகே லவ் கண்டென்ட் தவிர்த்து வேற எந்த கண்டென்ட் இல்ல, அதனால இந்த மாஸ்க் டாஸ்கே மறுபடியும் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு 16 பேர் இருக்கீங்க, 15 ஸ்லாட் தான் இருக்கு, ஒழுங்கா விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸரை போட்டு விட்டுறேன். 50 பேரும் கூடுன்னு ஓடி போய் மாஸ்க்லாம் எடுத்து கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. மீதி 2 பேர் மட்டும் தான் வெளியே இருந்தாங்க. ஒன்னு எஃப்ஜே, இன்னொன்னு ஆதிரை. எஃப்ஜே கையில வினோத்துடைய மாஸ்க் இருக்கு, ஆதிரை கையில பாத்தீங்கன்னா சபரியுடைய மாஸ்க் இருக்கு. சரி ரைட், இவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா வாங்கடான்னு சொல்லிட்டு பார்வதி உள்ள வந்துட்டாங்க. உடனே சபரி அம்மா நீ உள்ள வந்துட்டு போரு, அந்த பக்கம் போய் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நேத்து கிச்சன்ல வச்சு என்ன பிரச்சனையை பண்ணாங்களோ அதே பிரச்சனையை தான் இப்பயும் பண்றாங்க. நான் அங்க நிப்பேன், இங்க நிப்பேன், எங்க வேணா நிப்பேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அப்படி சொல்லிட்டு சபரி சொல்ல என்ன பதிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்ன மாதிரி பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல பொட்டா டே அப்படிங்கிற மாதிரி கடைசியா சொன்ன உடனே இங்க பாரு இந்த வாடா போடா அப்படிங்கிறதுலாம் இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்லாம் வைக்கக்கூடாது, ஃப்ரெண்டாக பேசும்போது மட்டும் தான் அந்த வாடா போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சபரி கூட சண்டை போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கனியை காமிட்டாங்க. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஏன் அந்த ரூல்ஸை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோவே பண்ண மாட்டீங்க பார்வதி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் எங்கே ஃபாலோ பண்ணல, இங்கே நின்றா ஓகேவா அங்கே நின்றா ஓகேன்னு சொல்லிட்டு கடத்த நின்ற இடத்துக்கே போயிட்டாங்க. ஏம்மா அங்கே நிற்கும் போது பிரச்சனை இல்லைம்மா, நீ இறங்கி உள்ள வர பத்தியா அப்போதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது எஃப்ஜே பார்த்தான் மாஸ்கை நம்ம கையில் வச்சிருக்கோம், இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க, இது வேலை கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இங்க பாருங்க எல்லாரும் அமைதியா இருங்க, நானும் ஆதிரை மட்டும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டீல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் பார்வதியை தேடி எந்த ஒரு பிரச்சனையும் வரது கிடையாது, பார்வதியே ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி யாரு வந்து பேசினாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. கடைசியில் கேட்டா மொத்த வீடும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்க, கார்னர் பண்றீங்க, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிபிகேஷன் வேற பண்றாங்க. கடைசியா எஃப்ஜே அண்ட் ஆதிரை 2 பேர்ல யாரு தான் மாஸ்க் கொண்டு போய் உள்ள வைக்க போறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியா எஃப்ஜே ஒரு டீலோட வந்தாப்ல, இப்போ மட்டும் நீ உள்ள கொண்டு போய் சபரி போட்டோ வச்சுட்ட அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்ட்ல சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற எந்த ஒரு மாஸ்கையும் நாங்க கை கூட வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே டீல் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபரி போட்டோ கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. அண்ட் இந்த ரவுண்ட்ல வினோத் வந்து எவிக்ட் ஆயிட்டாப்ல. அண்ட் அப்புறமா பிக் பாஸ் வந்து அடுத்த பஸ்ஸர் அடிச்சாப்ல. அண்ட் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஆல்ரெடி ஒரு டீல் போட்டுருக்காங்க இல்லையா, இந்த ரவுண்ட்ல நாங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற யாரோட போட்டோவையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பக்காவா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எல்லாருமே ஓடி போய் மாஸ்க் எடுக்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் மட்டும் எல்லாரும் எடுத்துட்டீங்களாப்பா, கடைசி ஏதாச்சும் கிடக்குதா அதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி எடுத்தார். அது யார் மாஸ்க்குன்னு பார்த்தா அரோராவோட மாஸ்க். எல்லாரும் வச்சிட்டீங்களா, என்னால வைக்க முடியாம போச்சே, அப்ப அரோரா அவுட் அப்படின்னு அவுட் ஆக்கி விட்டாரு. அப்புறமா பிக் பாஸ் பார்த்தாப்புல என்னது இது போட்டோ எடுக்கிறாங்க உள்ள வைக்கிறாங்க, இது நார்மலா போயிட்டு இருக்கே, பார்வதி இருக்கிற ஃபார்முக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பார்வதியை களத்துல இறக்கி விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புது ஐடியாவோட வந்திருக்கேன் அப்படின்னாப்புல. என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்டா அது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து 2 பேர் அவுட் ஆயிருக்கீங்க, அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து 2 பேர் அவுட் ஆயிருக்கீங்க, சோ 2 பேரும் சமமா இருக்கீங்களா, இப்போ 4 பேர் களத்துல இறங்குங்கன்றேன் அப்படின்னாப்புல. இறங்கி என்ன பிக் பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க ஓடி வருவாங்களே அவங்களெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அப்படியா பண்ணிடலாம்னு சொல்லி சொல்லும் போது வெளியே ஒரு கருப்பு கலர் கோடு போட்டுருக்கு பாத்தீங்களா, அந்த கோட்டுக்கு வெளியே 2 மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து அந்த கோட்டை தாண்டி உள்ள போயிட்டாங்கன்னா அதுக்குள்ள போய் நீங்க தடுக்க கூடாது அப்படிங்கறதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவே சொல்லிட்டாப்ல. வால சுத்தி ஒரு கருப்பு கோடு இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே தான் தடுக்க முடியும். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, டிஃபெண்டர்ஸ் 4 பேரும் தடுத்தறலாம்னு சொல்லிட்டு ரெடியா நின்று இருந்தாங்க. பிக் பாஸும் பஸ்ஸர் அடிச்சாப்ல.
பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்ச உடனே டிஃபெண்டர்ஸ்லாம் ஓடி வந்து ஹவுஸ்மேட்ஸ் தடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம வினோத் கெமியை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சபரி டென்ஷன் ஆகப்பல, ஒரு பக்கம் கெமியை முடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியெல்லாம் அடிச்சாங்க. கடைசியில் வினோத் என்ன நினைச்சாருன்னா கெமியை கட்டி பிடிச்சோம்ல அதுதான் தப்பா கன்வே ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சாரி பாஸ் நான் அப்படிலாம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்ப கெமி என்ன சொன்னாங்கன்னா நீங்க தப்பா தொட்டுட்டீங்க அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லல, ஆனா இது ரூல்ஸ்லேயே கிடையாது, நீங்க வந்து ஆப்போனன்ட் தான் போய் டிஃபெண்ட் பண்ணணுமே தவிர்த்து நம்ம 4 பேர் டிஃபெண்டர்ஸ் நம்ம கூடயே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியாம்மா சரி ஓகேமா, அதாவது பிளாக் பண்ண சொன்னாங்களா அதனால தான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி அவர் போய் சொன்னது மட்டும் இல்லாமல் கெமி ஒரு வாட்டி நீ வந்து சொல்லிருமா சிஸ்டர் மாதிரிமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சிஸ்டருக்குலாம் சொல்லணும்னா நான் கேமுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கெமி வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா மறுபடியும் பார்வதிக்கும் எஃப்ஜேக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாம் ஒரு குட்டி கிளியா இருக்கீங்களா, நீங்க பாச பிணைப்புல இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நீ கடிச்சிருவியோ இல்ல அடிச்சிருவியோ இல்ல உன் ஆம்பளத்தனத்தை காட்டிருவியோ அப்படின்னு தான் நான் பயப்படுறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அங்க சுத்தினாலும் சரி எங்க சுத்தினாலும் சரி கடைசியில் உன்னுடைய ஆம்பளத்தனம் சொல்லிட்டு அதுலயே தான் வந்து நிக்கிறாங்க. இந்த ரவுண்ட்லயும் கடைசியா விக்ரம் அண்ட் ஆதிரா இவங்க 2 பேர் தான் நின்று இருந்தாங்க. கடைசியா விக்ரம் என்ன பண்ணாப்ல வியானாவுடைய போட்டோ கொண்டு போய் வச்சிட்டாப்ல. அண்ட் கடைசியா ஆதிரை கையில யாருடைய போட்டோ இருந்துச்சுன்னா கலையரசனுடைய போட்டோ இருந்துச்சு. சோ கலையரசன் இந்த ரவுண்ட்ல இருந்து எவிக்ட் ஆயிட்டாப்ல. கலையரசன் இந்த சுற்றுல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கீங்க. அண்ட் காலையிலே பார்வதி வந்து சபரி கிட்ட லக்ஸரி ஐட்டமா நான்வெஜ் தான் வந்திருக்கு, ஆனா நான் வெஜ், அதனால எனக்கு தனியா பொட்டேட்டோ செஞ்சு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் சபரியும் ஓகேன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவை தனியா செஞ்சுட்டாப்ல. ஆனா இப்ப திடீர்னு வந்து பார்வதி மனசை மாத்திட்டாங்க போல இருக்கு. பொட்டேட்டோ தனியா சாப்பிட்டா வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, ஒரு மிக்ஸ்ட் ஐட்டமா பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கலையரசன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஆல்ரெடி கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கம்மியா தான் இருக்குது, அது எல்லாத்தையுமே லக்ஸரி டீமே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற மீதியை தான் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்கிற அந்த ஹை வால்யூம் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் கோவம் வரதான் செய்யுது. ஸோ எஃப்ஜே போயிட்டு ரம்யாட்ட சொல்லும்போது ரம்யாவே ஆமா இது தப்பா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து தனித்தனியா ஒன்று கேட்டு ஒன்று சமைச்சு கொடுத்தாங்க, உள்ள காய்கறி இருக்காது. லக்ஸரி டீம்ல இந்த கிராசரிஸ் எடுத்து அநியாயத்துக்கு யூஸ் பண்றதெல்லாம் பார்த்துட்டு கனியக்கா எஃப்ஜே பிரவீன்ராஜ் அண்ட் கெமி 4 பேர் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது கனியக்கா சொல்றாங்க பேசாம நம்ம என்ன பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி எடுத்து நல்லா வதக்கி இந்த காய்கறி எல்லாம் எடுத்து போட்டு அந்த ஹாப்பா வெந்த மாதிரி இது பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி எடுத்து கொஞ்சம் தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம நடந்துட்டு இருக்கிற ஆட்கள் மத்தியில் நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும், இது நமக்கான உரிமை, அந்த உரிமையை நம்ம தான் கேட்டாகணும், வேற யாரும் தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கனியக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. மனசாட்சியே இல்லாத மனுஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் செய்யலன்னா நம்ம வாழ முடியாது. அண்ட் இன்னொரு பக்கம் அவங்களே வேற சொல்லிட்டாங்க நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வில்லித்தனமாலாம் யோசிக்கிறேன், எனக்கே தெரியுது இந்த சாப்பாடு விஷயத்துல பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் அநியாயம் நடக்கும்போது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்படிங்கறத அவங்களே வேற சொல்லிக்கிறாங்க. நான் இங்க வந்து ரொம்ப வில்லி ஆயிட்டேன், அது தெரியும்ல, நான் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அண்ட் ஒரு பக்கம் இவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்வதி அண்ட் கலையரசன் இவங்க 2 பேரும் மீட்டிங் போட்டு பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா கனியக்கா பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பயுமே மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் கலையரசன் என்ன சொல்றாப்ல கனியக்காவை பொறுத்த வரைக்கும் ஹியூமனிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா கேம்னு வரும்போது அவங்களுடைய இன்னொரு முகம் வெளியே வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உடனே ஆனா கேம்னு வரும்போது அந்த மாதிரி ப்ளே பண்றாங்களோ அப்படிங்கிறது எனக்கு. ஏன்னா பார்வதிக்கு இப்போதைக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிரி தான் அது கனியக்கா மட்டும்தான். ஏன்னா பார்வதி எங்க போய் எந்த ஒரு பிரச்சனையை பண்ணாலும் அந்த இடத்துலலாம் கனியக்கா வந்துடுறாங்க இல்லையா. ஸோ கனியக்காவை எப்படியாச்சும் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதனால இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா எவனும் பேசக்கூடாது, தான் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணுன்ற மாதிரி நினைக்கிறான் பத்தியா, அது மிகப்பெரிய அரசியல். அது மட்டும் இல்லாம தனக்கு எதிராக எவனுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பத்தியா, அதெல்லாம் விஷம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கனியக்கா தான் மாஸ்டர் மைண்டு, அவங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கிற அம்புட்டு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது கரெக்ட் தான், கனியக்கா ஒரு பக்கம் அவங்க டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே வேலையை தானே பார்வதி இங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவங்க ஒரு பெரிய டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு கிடைச்ச 2 அடிமையை வச்சு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தனக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு, ரொம்ப விஷம். அதுக்கப்புறமா பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருமே குடுகுடுன்னு ஓடி போய் ஆளாளுக்கு ஒரு மாஸ்க் எடுத்து வந்துட்டாங்க. அப்ப வியானா எடுத்த மாஸ்க்கை மட்டும் கெமி உள்ள வைக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கிட்டு போனாலும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சபரியை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அண்ட் வினோத் 2 பேரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, கீழே விழுந்து புரண்டெல்லாம் பார்த்தாங்க. அதை மீறி சபரி எடுத்து கொண்டு போய் மாஸ்க்கை உள்ள வச்சுட்டாப்ல. ஆனா வியானா கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாவும் ரூடாவுமே வந்துட்டு கெமி நடந்துக்கிட்டாங்க. கீழே தள்ளி விட்டு கால் கால் கால்னு கத்தும் போது கூட விடாம போட்டு அம்மிக்கி மூஞ்சிலெல்லாம் அடிப்படுற மாதிரி
மாதிரி அடிபட்டு அதுக்கப்புறம் வினோத் வந்து ஹெல்ப் பண்ண வந்தாப்புல வினோத் நீ எப்படி வரலாம்னு சொல்லிட்டு எஃப்ஜே பின்னாடி வந்து கேட்டிருக்கான். டேய் அவர் டிஃபெண்டிங் டீம்ல இருக்காப்புல அவரோட டீமுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணவும் செய்யலாம், இதுக்கு எதுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அப்படி இப்படின்னு வியானா ஒரு வழியா தப்பிச்சு உள்ள போய் அந்த மாஸ்கை உள்ள வச்சுட்டாங்க. கடைசியில் நடந்த போராட்டத்தை பார்த்து அவங்க அழுகவே செஞ்சுட்டாங்க. முன்னாடி சீசன்ல நம்ம எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% பாசிட்டிவ் இருப்பாங்க, ஒரு 50% நெகட்டிவ் இருப்பாங்க, அதுல கொஞ்சம் ஏறக்குறைய இருக்கும். ஆனா இந்த சீசன் முற்றிலும் மாறுபட்ட சீசன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு மாத்தா இருக்காங்க, எல்லாரும் குதர்க்கமா இருக்காங்க, விதவிதமா ரகரகமா இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த எஃப்ஜேங்கிற கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சண்டையில போய் பாயிண்ட் எல்லாம் பேச மாட்டான், அவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். அந்த ரியாக்ஷனை பார்க்கவே சகிக்காது, அந்த மாதிரி ரொம்ப கேவலமான ரியாக்ஷன் கொடுப்பான். இதை தான் லாஸ்ட் சீசன்ல பண்ணாதீங்க, அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நீங்க பண்ற ரியாக்ஷன் ட்ரிகர் பண்ணும், அது என்ன வேணா செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வார்ன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சீசன்ல முத நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்த எல்லா சண்டையிலுமே நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எஃப்ஜே வெறும் ரியாக்ஷன் கொடுத்து அடுத்தவங்களை ட்ரிகர் பண்றமான வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். இப்ப கூட வினோத் போயிட்டு சொல்றாப்ல நீங்க காலை பிடிச்சி இழுத்த நான் பார்த்தேன், நீங்க விளையாடுறது கேவலமான கேம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது கூட எஃப்ஜே வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்டா ஏதாச்சும் பேசலாம். ஆனா என்ன பண்றான், புகை போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல ஒருத்தர் வந்து பயங்கரமா சண்டை போட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மார்க் பண்றது ட்ரிகர் பண்ற மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணும்போது என்ன செய்வாங்க, இன்னும் பயங்கரமா கத்துவாங்க இல்லையா. அந்த மாதிரி வினோத் இன்னும் டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காப்ல. அப்பயுமே எஃப்ஜே என்ன பண்றான், சட்டையை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். கடைசியில எஃப்ஜே இப்படியே ட்ரிகர் பண்ணி கடத்துல வினோத் எப்படி ஆயிட்டாப்ல அப்படின்னா அந்த மனுஷன் நான் பாடுறா இப்ப காக்கா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியா ஃபுல்லா காக்கா மாதிரி பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 1-2 தான் பரவாயில்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா நாங்க என்னதான்டா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் மைண்ட் செட்டே இருக்குது. அதுலயும் குறிப்பா இதுக்கு முன்னாடிலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையில இவர் சரி இவர் தப்பு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பார்த்தரலாம் இல்லையா. ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இதுல எவன் தான்டா சரி எவன் தான்டா தப்பு அப்படிங்கிறது நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியல, நீங்களே சொல்லிருக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. கடைசியில இவ்வளவு சண்டை போட்டு இவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் நடந்து கடைசியில இந்த ரவுண்ட்ல அப்படி யாரு தான்டா அவுட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தர்பூசணி நட்சத்திரம் திவாகர் வெளியேற்றப்படுகிறார். அப்புறமா சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ சுபிக்ஷா என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிமே கிச்சன் ஏரியாவுக்கு ஒரு ஆள் தான் போகணுன்ற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆல்ரெடி வினோத் பயங்கர காண்டில் இருந்தாப்லையா இப்போ இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆகி அது எப்படி அவங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சாப்புல. அப்போ சுபிக்ஷா சொன்னாங்க அண்ணா என்ன இருந்தாலும் இந்த ஸ்லாப்லாம் ஏறி உட்கார்றதெல்லாம் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாமா அதெல்லாம் தப்பு தான், ஆனா உள்ள போகாமலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இதனோட இப்ப பேசிட்டு இருக்கிற டாபிக் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம அதுலயும் குறிப்பா நான் வினோத்துக்கு சப்போர்ட் பண்றேன் பாருங்க அப்படிங்கிற பேர்ல நம்ம தர்பூசணி நட்சத்திரம் என்ன பண்றாப்ல ஒரு மாடுலேஷனோட ஒரு டயலாக் ஒன்று சொல்றாப்ல. அது ஒண்ணு இல்லடா இவர் மேல தேவையில்லாத பழியெல்லாம் எடுத்து போடுறாங்களா இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் செமையா கடுப்பாயிட்டாப்ல. ஏன்னா எந்த டாபிக்கை மறுபடியும் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காப்லையோ அந்த டாபிக் எடுத்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கேமரால ரெஜிஸ்டர் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு யோ அமைதியாரியா 10 வாட்டி சொல்லிட்டே இருப்பியாத அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்ட உடனே நம்ம தர்பூசணி நட்சத்திரம் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. என்னது இவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணோம் நம்மளே கத்துறான் அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இவரு கத்துறாப்ல நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா சண்டை இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒரு 10 வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பியா 10 வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பியான்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு 100 வாட்டி வினோத் சொல்லிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. வயசுக்கேற்ற அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் இந்த சீசன்ல எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதோ இல்லையோ இவங்க 2 பேருடைய காம்போ இருக்கு பாருங்க அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுலயும் குறிப்பா இவங்க 2 பேரும் போடக்கூடிய அந்த சீரியஸான சண்டை இருக்கு பாத்தீங்களா அதான் இருக்கிறதுலே ஹைலைட்டா இருக்கும். அதுலயும் இவங்க 2 பேரும் முறைச்சிப்பாங்க பாருங்க அந்த டைம்ல நம்மளால சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஹெவி காமெடி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் அதை சீரியஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வேற மிட் நைட்ல வேற ஏதோ ஜோசியம்லாம் சொல்றேன் குறியெல்லாம் பாக்குறேன்ற மாதிரி வினோத் வந்து தர்பூசணி நட்சத்திரத்தை வச்சு பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணிருக்காரு போல இருக்கு. அதுலயும் இந்த வாட்டர்மெலான் ஸ்டாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வினோத்துக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துருச்சு நல்லா திட்டி விட்டுட்டோம் அப்படின்னாலுமே மறுபடியும் அவரை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. இவரை பத்தி நல்லா புகழ்ந்து பேசினாலே ஈன்னு பல்ல காட்ட ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இப்ப கூட கேமரா முன்னாடி போய் நிப்பாட்டி தெரியும்ல 8 ரவுண்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படி சொல்லி பல்லெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் வந்தீங்க 7-8 ரவுண்ட் வந்தாச்சு 8 ரவுண்ட் வந்தாப்புல
அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தா சுபிக்ஷா திடீர்னு போயிட்டு அந்த வெங்காய கூடையை கொண்டு போய் ரூம்குள்ள வச்சுட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து பிக் பாஸ் ஹவுஸ் பேஸ் எல்லாருமே பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் சமைச்சு கொடுங்க இது பண்ணி வாங்கன்ட்டு வருவீங்கல்ல, நாங்களாம் சமைச்சு தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வினோத் என்ன பண்ணாப்புல வியானிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி ரைட்டு என்ன பண்ணலாம், இந்த லக்ஸரி ஐட்டத்தெல்லாம் நம்ம வச்சுக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டு கிராசரிஸை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்தை வெளியே வந்து சொன்ன உடனே ஆல்ரெடி இந்த கடுப்புல இன்னும் கடுப்பாய் எல்லாரும் பயங்கரமா கத்தி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா விக்ரம் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா வாயத்தை வந்து நம்ம பார்த்தது இல்லை. இந்த பிரச்சனையில அவரே வெடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. எங்களை பார்த்தா எப்படிடா தெரியுது, பிச்சைக்கார மாதிரி தெரியுதா, நீங்க போடுற மிச்ச மீதியை சாப்பிட்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஒப்பீனியன் சரி கத்திட்டு அதோட விட்டுருவாரு போல அப்படின்னு சொல்லி பார்த்தா நேரா டீலக்ஸ் வீட்டு வாசல்ல போய் நின்றுக்கிட்டு கொடுத்துருக்கடா, ஒழுங்கா கொடுத்துருங்க, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்காக இந்த ஷோக்கு வந்த மாதிரி தெரியுதா, நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பிச்சை கேட்கறதுக்காக வரலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்ல போய் கொடுங்கடான்னு கேட்டுட்டு இருந்தாப்புல. கடைசியில் அவங்களே பார்த்தாங்க சரி ரைட்டு என்னடா அழுகெல்லாம் செய்றாங்க, கொடுத்துருவான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா சுபிக்ஷா வந்து எஃப்ஜே கிட்ட போயிட்டு இங்க பாரு, இங்க யாருமே சும்மா சாப்பிட்டு தூங்குறதுக்குலாம் ஒன்றும் வரல, எல்லாருமே கேம் விளையாட தான் வந்திருக்கோம், இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், நாளைக்கே நான் கூட அங்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதான் ஸ்வாப் நடந்துச்சுல, அப்ப நீ வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அரோரா தான் வரேன்னு சொன்னா அதான் அமுச்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்கேருந்து அரோரா வந்துட்டாங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலையே, நீங்க தான் நான் சாப்பிட்டா இருக்கேன் போன்ற மாதிரி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல உடனே அங்கேருந்து ரம்யா வந்துட்டாங்க. நிப்பாட்டுங்க என்ன நடந்துச்சுன்றத கிளியர் கட்டா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு தானா வந்து தலையை கொடுத்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது அன்னைக்கு டிஸ்கஷன் ஆரம்பிச்ச உடனே அரோரா என்ன சொன்னானா, நானும் கமருதீனும் ஜோடியா போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவ தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பாரு இந்த மாதிரி பொய் பேசுறவெல்லாம் வச்சுக்காத, நீ நடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் நடிக்கிறேனா இப்ப பாரு நான் உன்னை பத்தி போட்டு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம இவங்களுடைய டிஸ்கஷன்ல பிரைவேட்டா பேசின விஷயத்தை எடுத்து இப்ப வெளியே சொல்றாங்க. அதாவது யாருக்கு வேணாலும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருங்க, புதுசா வந்த பார்வதி, திவாகர், ஆதிரை இவங்க 3 பேருக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டு கொடுத்துறாதீங்க அப்படிங்கறத யார் சொன்னா, அரோரா சொன்னா அப்படிங்கறத போட்டு கொடுக்குறாங்க. இது அரோரா என்ன சொன்னா தெரியுமா, ஃப்ரீ பாஸ் மட்டும் ஆதிரைக்கு, பாருக்கு, வாட்டர்மேனுக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னா. இப்ப ரம்யா ஜோ பண்ணதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான செயல் தெரியுமா, ஒரு டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்றோம், அது ஒரு டீம் சீக்ரெட், இங்க பேசுறது டீமை விட்டு வெளியே போகாது அப்படிங்கிற மாதிரி நம்பி சொன்ன ஒரு விஷயத்தை சண்டைன்னு வந்த உடனே நீ சொன்னதெல்லாம் நான் வெளியே சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எடுத்து வெளியே சொல்றாங்கன்னா ரம்யா ஜோடைய கேரக்டர் என்னன்றது இங்கே தெரிஞ்சு போச்சு. அண்ட் இப்போ கூட அரோராப்புல என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமா நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்ல, நான் எதுக்கு சொன்னேன்ற ரீசனையும் சேர்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்த 2வது நாளே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான நாமினேஷன் நடந்துச்சு. அப்ப நான் தான் ரம்யா ஜோக்கு அதை விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன்னா, அடுத்த வாரம் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கட்டுமே தவிர்த்து யாரு புதுசா வராங்களோ அவங்களுக்கு கிடைக்க கூடாது தான் சொன்னே தவிர்த்து வேற எதுவும் தப்பா சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்ப அரோரா சொன்ன எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ரம்யா ஜோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க. நீ வேற நான் வேற, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்தை தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஏன் இன்ட்ரோல இருந்து இப்ப வரைக்கும் இந்த விஷயத்தை எங்கெங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுமோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அது எதுக்குன்னா சிம்பத்திக்காக. அந்த விஷயம் நமக்கே தோணும் போது அரோரா தோணாம இருக்குமா, ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, இங்க பாரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்படி வெளிப்படையா போட்டு உடச்சு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கனியக்கா உனக்கு அப்படி தோணுதாக்கா, நான் சிம்பத்தி கேட் பண்ணி தோணுதாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்த்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, மனசுக்குள்ள ஆமான்னு இருக்கு இருந்தாலும் வெளிப்படையா சொல்ல முடியாது, அதெல்லாம் இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நேரா கேமரா கிட்ட போயிட்டாங்க. பிக் பாஸ் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்க பிக் பாஸ், நான் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்குலாம் வரல பிக் பாஸ், என்ன உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, தயவு செஞ்சு சொல்றேன் ப்ளீஸ், என்ன கூப்பிட்டு என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அண்ட் இந்த வீட்டோடைய புதிய கெமி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆதிரை தான். ஏன்னா எப்படி கெமி வந்து யாரு எங்க வார்த்தையை விடுவா அதை பிடிச்சி கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களோ அதே வேலையை தான் இப்போ ஆதிரையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட நேரா ரம்யா ஜோட போயிட்டாங்க. இங்க பாரு சம்பந்தமே இல்லாம நீ எனக்கு விட்டு கொடுத்த அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே ரம்யா ஜோ வந்து நான் எங்கடி அப்படி சொன்னேன், அவதாண்டி அப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி அரோரா கிட்ட போக உடனே அரோரா சும்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்காத ரம்யா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரம்யாக்கு குபீர்னு கோவம் வந்து நீ என்ன எக்ஸ்போஸ் பண்றியா, நான் சிம்பத்தி கிரியேட் பண்றது வெளிச்சம் போட்டு காட்டுறியா, இப்போ நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்றேன் பாரு அப்படிங்கிற பேர்ல ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுச்சான் தாப்பா அப்படிங்கிற மாதிரி நீ நடிக்காதடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது பரவாயில்ல, சண்டைன்னு வந்துருச்சுன்னா 2 பேரும் மாறி மாறி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா
மாதிரி நீ நடிக்காத. அப்ப இந்த அரரை பார்த்துச்சு, ஆகா நம்மளை நோண்ட ஆரம்பிச்சிட்டாலே, நம்ம மறுபடியும் அவளையே நோண்டி விட்டுருவோம் அப்படிங்கிற பேர்ல நான் ஒன்றும் இந்த வீட்டுக்குள்ள அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன்லாம் தேடி வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஆமாம்மா நீ ஒன்றும் தேடி வரல, நான் தான் குடும்பத்தை தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வெளியே போய் சொல்றாங்க. இதனால தான் நான் டெய்லியும் வெளியே வந்து தனியாக உட்காந்து அழுதுட்டு போயிடுவேன், யாருக்கிட்டையும் என் ஸ்டோரி எல்லாம் சொல்றது கிடையாது. அதை மீறி என் ஸ்டோரியை நான் சொல்றேன் அப்படின்னா என் மனத்தில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கத்தான் தவிர்த்து சிம்பதி கிரியேட் பண்றது கிடையாது. அதை மீறி சிம்பதி கிரியேட் ஆகுதுன்னா அது எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சிம்பத்தியை மட்டும் தான் கிரியேட் பண்ணி ஓட்டு கேட்கறாங்களே தவிர்த்து மற்றபடி வேற எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்றது கிடையாது. ஏன்னா நான் சாப்பாடு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? சிம்பத்தின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் இன்னைக்கு யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் ஸ்டோரி சொல்லிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம திவாகர் மறுபடியும் கை தூக்குறாப்ல, யோ நீ தான் ஆல்ரெடி ஸ்டோரியை சொல்லி முடிச்சிட்டே, நாங்கெல்லாம் கேட்டு முடிச்சிட்டோமே, மறுபடியும் டெய்லி உட்காந்து நீயே ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தா நாங்கள் என்னையா பண்ணுறதுன்னு யூடியூப்னு நினச்சிட்டியா, பிக் பாஸ் ஷோயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக வந்து கமருதீன் அண்ட் ரம்யா ரெண்டு பேருமே கை தூக்குனாங்க. இதில் கமருதீன் வந்து நான் நாமினேஷனில் இருக்கேன் சொல்லிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல. இதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று, நாமினேஷனில் இருக்கேன் ஸ்டோரி சொல்கிறதுனால மக்கள் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாரா, இல்லை நான் நாமினேஷனில் இருக்கேன் அதனால ஸ்டோரி சொல்லாமல் போயிட்டேன்னா கடைசியில் வெளியே போயிட்டேன்னா ஸ்டோரி சொல்லாமே போயிடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தாரான்னு தெரியல. ஆனால் ரம்யாஜி என்ன சொன்னாங்கன்னா, நானும் தான் நாமினேஷனில் இருக்கேன், பட் இருந்தாலும் இன்னைக்கு என்ன பற்றி தப்பாக பேசிட்டாங்களே அதுக்காகவே நான் சொல்லணுன்ற மாதிரி தோணுது, அதனால நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கமருதீனும் சரி ஓகே சொல்லிக்காமா அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துட்டாப்ல. இன்னைக்கு நடந்த விஷயத்துல நான் என்னோட ஸ்டோரி சொல்லணும்னு விரும்புறேன். அண்ட் கடைசியாக ரம்யாஜி அவங்க ஸ்டோரியை சொல்றதுக்காக வந்தாங்க. உங்களுடைய உண்மையான நேம் வந்து ஸ்டெல்லாவா, உங்க அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் தானா, இருந்தாலும் அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஒரு கட்டத்தில் இவங்களுமே வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு 8 மாசம் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு திருநங்கை ஹெல்ப் பண்ணி தான் இவங்களுக்கு வந்து வேலைலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் இவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த பையன் தான் இவங்களை வந்து டான்ஸ் ஃபீல்டுக்குள்ள கூட கொண்டு வந்திருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா தான் இவன் யாரை லவ் பண்றான் அப்படிங்கிற விஷயமும் அந்த அவங்களுக்கு தெரிய வந்துச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு இவங்களுக்கு கால் பண்ணி அந்த பையனை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்க பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணி அந்த பையனை ஜெயிலில் இருந்து வெளியே எடுத்தாங்களாம். ஆனால் அந்த பையன் வெளியே வந்து இவங்களை சந்தேகப்பட்டு ஏதோ ஒரு கேள்வி கேட்ட உடனே அன்னைக்கு தான் இவங்களுக்கு ரொம்ப சுருக்குனாயி நீ வேணாண்டா அப்படிங்கிற முடிவே எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மா எனக்கு சமாதானம் படுத்தினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த கனியக்கா நந்தினி பேசுறதுலாம் எனக்கு இருக்கும். அதை வந்து நீங்க சிம்பத்தின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் அழுகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். 2-3 பேர் அது சிம்பத்தின்னு சொன்னாங்களோ, இந்த இடத்துல நான் அழுதனா என்னோட கண்ணீர் தான் வேஸ்ட். ஆக்சுவலாக இங்கே ரம்யாஜி எடுத்த முடிவு என்னமோ ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா யாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து தான் குடும்பத்தை உருவாக்கணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அதை மீறி நீங்க அப்படி யோசிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கேம்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் கூட நல்லா பாசமா அன்பா இருக்கணும், எல்லாரும் கூட நல்ல ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா பரவாயில்ல. ஆனால் நீங்க கேம்ல தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. அந்த கேம்ல எதை யூஸ் பண்றீங்க, நான் குடும்பத்தை தேடி வந்திருக்கேன் அதனால இந்த கேம்ல இருக்கணும், அதனால எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் சொல்லி அதையே யூஸ் பண்ணி இந்த கேம் நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை தான் தேடி வந்தேன் அதனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுங்க அம்மா தங்கச்சி அப்படிங்கிற சென்டிமெண்ட்லாம் யூஸ் பண்ணாம அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும், பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்காச்சும் ஹர்ட் ஆயிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. சாரி. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் வழக்கமான ஒரு எபிசோட் தான். ஸ்டார்டிங்ல என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லவ் கண்டென்ட் எடுத்து ஊத்துன்னு ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் வழக்கமா எதுக்கு சண்டை போடுறேன்னு தெரியாம மாறி சண்டை போடுவாங்கல்ல அந்த சண்டை. அண்ட் எஃப்ஜே உடைய கேரக்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொல்லுங்க. அண்ட் கடைசியா அரோரா அண்ட் ரம்யா இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அவங்களே எக்ஸ்போஸ் வேற பண்ணிக்கிட்டாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சதிகாலம் மை ஃப்ரெண்ட் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.